ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மட்டை பந்தாளர் 9 விளையாட்டுகளில் குறிப்பிட்ட ஓட்டங்களை எடுத்துள்ளார். ஸோ கிவனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆவரேஜ் இருக்குது. இப்போ அந்த ஆவரேஜ் என்ன அப்படின்னா தெரியாது. ஆனால் 9 மொத்தமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல மொத்தம் 9 மேட்சஸ் நடந்திருக்கு. அந்த 9 அப்படிங்கிற அந்த நம்பர் சரிங்களா. இப்போ டோட்டலாக என்ன அப்படின்னா 9, அதுக்கு ஆவரேஜாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை எக்ஸ்னே வச்சுப்போம் சரிங்களா. ஸோ இதான் கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10வது என்னது அப்படின்னா இன்னிங்ஸில் சரிங்களா. ஸோ 10வது அப்படிங்கிறப்ப டோட்டலாக 10 அப்படின்னு எடுத்துப்போம். ஆனால் இந்த இதில் எடுத்த ரன் எவ்வளோ அப்படின்னா 100. அப்போ இதை வச்சு அவங்க என்ன கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சராசரியை 10 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுறப்ப எக்ஸ் ப்ளஸ் 8 அப்படின்னு மாறிடுச்சோம் சரிங்களா. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 10 விளையாட்டுகளின் முடிவில் அவரது ஓட்டங்களின் சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 10th மேட்ச்சில் அவங்களோட ஃபைனல் சராசரி, அதாவது எக்ஸுங்கிறது 9 மேட்ச் வரைக்கும், இப்போ என்ன ஆட் ஆகிருக்கும் அப்படின்னா 8. இப்போ நமக்கு தெரியும் ஆவரேஜ் அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் சரிங்களா. அப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 10 ஆட்டங்கள் சரிங்களா. 10 ஆட்டங்களுக்கும் என்ன டோட்டல் கிடச்சிருக்கும் அப்படின்னா, இந்த 10ங்கிற நம்பரையும் சராசரியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 10 ஆட்டத்துக்கு உண்டான டோட்டல். அதே போலயே 9 ஆட்டங்களுக்கு உண்டான டோட்டலையும் ப்ளஸ் 100ஐயும் நீங்கள் ஆட் பண்ணாலும் அதுவும் என்ன அப்படின்னா 10 மேட்சஸோட சம் தான். ரெண்டு ஈக்குவல் தான். இது என்ன அப்படின்னா 10 மேட்சஸில் எக்ஸ் ப்ளஸ் 8னு போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். 9x + 100 அப்படின்னாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். அதான் லாஜிக்கலி ரைட். அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ 9x + 100 இட்ஸ் ஈக்குவல் டு 10. இன்னொன்று என்ன அப்படின்னா x + 8. ஸோ இதில் என்ன அப்படின்னா 9x இருக்குது ப்ளஸ் 100 இருக்குது. இதில் 10x இருக்குது. 10 × 8 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80. ஸோ 10xக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9x இங்கே வரதா வச்சுங்க, எக்ஸ் 80 இங்கே வரதா வச்சுங்க 20. அப்போ நார்மலாக இருந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய ஆவரேஜ் சரிங்களா. அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா வாட் வாஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஹிஸ் ரன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த 10th இன்னிங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். த எண்ட் ஆஃப் த 10th இன்னிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா 28 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. எக்ஸ் வரைக்கும் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போ 9th இன்னிங்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு 8 சரிங்களா. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா 28 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. சரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் ஏதோ ஒரு 3 என்ன அப்படின்னா திங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 திங்ஸ் என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்பரில் எத்தனை இருக்குது அப்படின்னா 3. அதோட சராசரி விலை கொடுத்துட்டான். ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 15,000. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அந்த 3 திங்ஸ் இருக்குல்லப்பா, அதை லைக்கஸ் என்ன அப்படின்னா ஏபிசின்னு வச்சிங்களேன். அது என்ன வருது அப்படின்னா 3:5 இன்னொன்று என்ன அப்படின்னா 7. அப்போ டு ஃபைண்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மலிவான பொருளின் விலை என்ன, இருக்கிறதுலே எது ரேஷியோ கம்மி, இந்த 3ங்கிறது. ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா 3x. இந்த 3xோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, என்றைக்குமே ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். ஆவரேஜஸ் நம்ம கிராக் பண்ணோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் ஆர் நம்பரை யூஸ் பண்ணி சம் ஆஃப் அப்சர்வேஷன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் சம் ஆஃப் அப்சர்வேஷன் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த 3 பொருட்கள் எனக்கு என்னென்னு தெரியாது. ஏன்னு வச்சிங்களேன், அதை ஏ என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 3x, பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5x, சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7x அப்படியே இருக்கட்டும். இது மூணுத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா, அதாவது a + b + c மூணுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா
3 into 15,000 என்ன அப்படின்னா டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 45,000 கிடச்சிருப்போம். சம் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நம்பரையும் ஆவரேஜையும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறது. அப்போ ஏ அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 3x, பி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 5x, சி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 7x ஈக்குவல் டு 45,000. ஸோ ஓவரால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 + 7 என்ன அப்படின்னா 15x ஈக்குவல் டு 45,000. ஓகேவா? அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு எதால் டிவைட் பண்ணோம்? 15ஆல் டிவைட் பண்ணோம். இப்போ 45,000 இருக்குது, அதை 15ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ் அப்படிங்கிறதோட வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 3 டைம்ஸ் இருக்கும். 45 அப்படிங்கிறது 3000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ நமக்கு என்ன தேவை? 3x தானே தேவை. அப்போ 3x அப்படிங்கிறது 3 into 3000 இட்ஸ் ஈக்குவல் டு 9000. ஸோ 9000 அப்படிங்கிற ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 நபர்களில் 65 கிலோகிராம் எடையுடைய ஒருவருக்கு பதிலாக மற்றொருவர் சேர்க்கப்படுகிறார். இதனால் அவர்களின் சராசரி 2.5 கிலோகிராம் உயர்ந்தால் சேர்க்கப்பட்ட நபரின் எடை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா கிவன் என்றைக்குமே என்ன அப்படின்னா காயத்ரி மந்திரம் மாதிரி இப்போ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் கிவன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 8 நபர்களில் 65 கிலோகிராம் எடையுடைய ஒருவருக்கு பதிலாக மற்றொருவர் சேர்க்கப்படுகிறார். அப்போ எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா நம்பர் என்ன அப்படின்னா 8 இருந்திருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஏதோ ஒரு ஆவரேஜ் இருந்திருக்கு. அந்த ஆவரேஜில் நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இந்த 8 நபரில் ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆள் வராரு. அவர் என்ன அப்படின்னா இந்த ஆல்ரெடி இருக்கிறவர் எவ்வளோ அப்படின்னா 65 kg இருக்கார். பட் இப்போ வந்தவர் என்ன அப்படின்னா எடை அதிகமாக தான் இருக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இதனால் என்ன அப்படின்னா 65 கிலோவுக்கு பதிலாக ஒரு ஆள் வந்ததுனால ஆல்ரெடி இருந்த ஆவரேஜை விட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2.5 கிலோகிராம்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ஃபைண்ட் சேர்க்கப்பட்ட நபரின் எடை என்னவாக இருக்கும். அப்போ சேர்க்கப்பட்ட நபரின் எடை அப்படின்னா இவர் 65 கிலோகிராம், அதை விட அதிகமாக தான் இருந்திருப்பார். ஸோ அந்த சேர்க்கப்பட்ட அந்த நியூ மெம்பரோட என்ன அப்படின்னா எடை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இது என்ன அப்படின்னா ஆவரேஜோட ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலீடாக ஒரு நம்பர் வரப்போ அது ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆவரேஜ் என்ன ஆகாது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. சேர்க்கப்பட்ட நம்பர் அப்படிங்கிறது அதிகமாக இருந்து தான் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆவரேஜ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே இருக்கிற நபருக்கு ஆவரேஜ் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் எக்ஸ் ப்ளஸ் 2.5 ஏதோ ஒரு என்னது அப்படின்னா 2.5 கிலோகிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ சேர்க்கப்பட்ட நபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 65 கிலோகிராமுக்கும் மேலே. இதில் இந்த 2.5 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்லப்பா, இது என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ ஒரு நார்மலாக இருந்த ஆவரேஜ் எக்ஸுக்கும் இதுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 2.5 kg. இதுவும் என்ன அப்படின்னா ஆவரேஜோட ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு எண்ணிக்கையிலையும் 2.5 kg இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒட்டுமொத்த ஆவரேஜே 2.5 kg இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு நம்பர்லேயும் 2.5 kg இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் காமன் கான்செப்ட். அப்போ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தமாக 8 பேர் இருக்காங்க. 8 பேருக்கும் சேர்த்து ஒரு 2.5 kg இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 65 ப்ளஸ் இது என்ன அப்படின்னா 20, ஆன்சர் என்ன அப்படின்னா 85. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 85 kg அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதனுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபோர்த்து சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா 25 எண்களின் சராசரி 18. ஸோ நம்பர் எத்தனை அப்படின்னா 25. இதோட ஆவரேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா முதல் 12 எண்களின் சராசரி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு 12 நம்பரை மட்டும் எடுத்துக்கிறாங்க, அதோட சராசரி 14. அடுத்தது என்ன அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 12 நம்பர் எடுத்துக்கிறாங்க, அதோட சராசரி 17. சரிங்களா? டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்பிட்வீன் இங்கேருந்து 12 பேர், இங்கேருந்து 12 பேர், நடுவில் ஒரு ஆள் இருந்திருப்பாருப்பா. ஏன்னா மொத்தம் 25 பேர்.
சரிங்களா? இந்த 13ஆவதாக ஒரு ஆள் இருந்தார்ல, அவரோட அந்த வெயிட் என்ன, சரிங்களா? ஸோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வெயிட் ஆர் ஏஜ் எது வேணாலும் எடுத்துருக்கலாம், சரிங்களா? ஏதோ ஒரு நம்பர், சரிங்களா? அந்த நம்பரில் 13ஆவதாக இருக்கக்கூடிய நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன அப்படின்னா, மீனிங் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சிங்க. மொத்தம் 25 பேர், 1 to 25. இப்போ 1 to 25ங்கிறப்ப இங்கேருந்து ஃபஸ்ட்டு 12 அப்படிங்கிறப்ப இந்த ரேஞ்ச் வந்துடும். பேக் சைட்லேருந்து 12 அப்படிங்கிறப்ப இங்கே என்னது அப்படின்னா 13, இங்கே இப்போ 14th, இந்த 13th என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஓவரால் டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் எடுத்துங்க, ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சமேஷன் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 25 பேருக்கு உண்டான டோட்டல் எவ்வளோ? ஸோ 25 × 18, சரிங்களா? ஸோ 25 அப்படிங்கிறப்ப 18ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறோம். 8 × 5 அப்படிங்கிறது 40, பேலன்ஸ் 4, 8 × 2 16, 16 + 4 20, சரிங்களா? அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 125. த ஆன்சர் இஸ் 054, சரிங்களா? என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 450 அப்படிங்கிறது ஆன்சர். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமேஷன். சரி, அடுத்த சமேஷன் 12 நம்பருக்கு மட்டும் எவ்வளோ வந்திருக்கு? ஸோ 12 × 14, சரிங்களா? 12 × 14 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா 12 × 12 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 144, சரிங்களா? அதோட என்ன அப்படின்னா 14 × 12 அப்படிங்கிறப்ப ஒரு 24 ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ 8 6 1, சரிங்களா? அப்போ 168 அப்படிங்கிறது இதனுடைய டேர்ம். அதே போல் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, அடுத்த 12 அப்படிங்கிறப்ப எவ்வளோ டைம்ஸு? 17, சரிங்களா? 15 × என்ன அப்படின்னா 12 அப்படிங்கிறது 180, ஓகேவா? 17 அப்படிங்கிறப்ப அதோட ஒரு 24 ஆட் பண்ணுங்கள், என்ன கிடச்சிரும் அப்படின்னா 204. அப்போ 204ன்னு கிடைக்குது. இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இங்கே 24 பேரோட டோட்டல் கிடைக்கும். இப்போ 24 அப்படிங்கிறப்ப 12 பேலன்ஸ் 1 7 3 450 372. என்ன அப்படின்னா 10 10ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 8, 14 14ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 7. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 78, ஓகேவா? சேம் தான். இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா சேம் மாடல். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 39 மாணவர்களில் வயதுகளின் சராசரி 15 ஆண்டுகள் ஆகும். அப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்பராக எடுத்துங்க, அவ்வளோதான். 35 மாணவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கானா எத்தனை நம்பர் அப்படின்னா 39 நம்பர். அதோட ஆவரேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 15. வகுப்பு ஆசிரியர் வயதும் சேர்க்கப்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆசிரியர் வயதும் சேர்க்கப்பட்டால் மொத்தம் எத்தனை பேர்? 40 பேர் இருக்காங்க. தற்போதைய சராசரியில் 3 மாதங்கள் உயர்ந்துள்ளது. இது இயரில் இருக்குப்பா. இந்த 15 இயர்ஸோட ப்ளஸ் 3 மந்த் அப்படிங்கிறது ஆட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நியூவாக ஆட் ஆனாங்களே அந்த டீச்சரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கண்டினியூவஸாக கேட்டுக்கிட்டு இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாடல், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 40 பேருக்கு ஒரு டோட்டல் கிடைக்கும், 39 பேருக்கு ஒரு டோட்டல் கிடைக்கும், சம்மு அதான் கூடுதல். அப்போ 40 பேர்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதலில் 30 நபர்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதலை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு அந்த டீச்சரோட ஏஜ் கிடைச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. ஸோ இந்த கொஸ்டினில் நாம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்பர்ஸ் எழுதிக்கலாம். நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா 39 நம்பர்ஸ், அவங்களோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக என்ன அப்படின்னா 40 × 50 என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15. 150 300 என்ன அப்படின்னா 600. 39 டைம்ஸ் இருக்கா, இப்போ ஒரு 15 இருக்காது. அப்போ சம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 585. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 40 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர். இந்த 14 அப்படிங்கிறப்ப இந்த 15 ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அது 1/4 இயர்ஸ். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 61 டிவைடட் பை 4. அப்போ இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த டேர்ம் ஆவரேஜ் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 61 டிவைடட் பை 4. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது அவுட்புட் அப்படின்னா 610 அப்படின்னு கிடைக்குதுப்பா. இப்போ நல்லா புரிஞ்சுங்க.
இது 40 மெம்பர்ஸ். இந்த 40 மெம்பர்ஸ்லேருந்து 39 மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னா 25. அப்போ சேர்க்கப்பட்ட டீச்சரோட ஏஜ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 25 இயர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பியின் சராசரி வயது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 15 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை மாற்றிங்க எத்தனை அப்படின்னா 18. ஸோ இங்கிலீஷில் இருக்கிறதா ரைட். அதோட யார் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டில் சி வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 22 இயர்ஸ் அப்படின்னு மாறுது. அப்படின்னா சியோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா 3 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த ஏ ப்ளஸ் பியோட ஏஜ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா இது 18. ஸோ 2 × 18 இட்ஸ் ஈக்குவல் டு 36 அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 22ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் 3 பண்ணுறப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 66 அப்படின்னு வருது. ஆக்சுவலாக 3 இயர்ஸ் பிஃபோர் என்ன அப்படின்னா 36 யாருக்கு அப்படின்னா ஏ ப்ளஸ் பிக்கு. இப்போ ஏயோட ஏஜ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பியோட என்னது ஆகிடும்னா ஏஜ் என்னென்னா +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 42. அப்போ ப்ரெசண்ட்டில் 3 பேரோட டோட்டல் 66. அப்போ ஏ ப்ளஸ் பியோடது மட்டும் எவ்வளோ அப்படின்னா 42. ஸோ 66. சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 66 - 42 சி ஈக்குவல் டு 24. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதில் தமிழில் உள்ளதை கொஞ்சம் மாற்றிங்க இப்போ. சரிங்களா? இதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாணவன் எழுதி தேர்வில் வெற்றி பெற்ற பாடத்தாள்களில் மதிப்பெண்களின் சராசரி 63. அப்பாடங்களில் புவியியல் மற்றும் வரலாறு பாடங்களின் முறையே என்னது அப்படின்னா 20 2 மதிப்பெண். ஸோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு எக்ஸாமில் ஒரு பர்சன் என்ன அப்படின்னா நிறைய என்ன அப்படின்னா பேப்பர்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அது என்ன பேப்பர்ஸ்னு தெரியாது. அதில் எவ்வளோ சராசரி வாங்கியிருக்கார் அப்படின்னா ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 63. அதில் இருந்த ஒரு 2 பேப்பரில் மட்டும் எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 மார்க்ஸு, ஜியோகிராஃபியில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்னா 65 2 இன்க்ரீஸ் ஆகிருக்குப்பா. அப்போ அந்த தேர்வு தாள்கள் இருந்ததில்ல நம்ம எக்ஸ்ன்னு சொன்னோம்ல அதுதான் என்ன அப்படின்னு கேட்குறோம். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 63 பேப்பர் இருக்குது. சரிங்களா? 63ங்கிறது ஆவரேஜ். முன்னாடி இருந்தது என்ன அப்படின்னா நம்பர் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா எக்ஸ் நம்பர் இருந்திருக்கும். அதில் ஆவரேஜ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 63. அப்போ சம் அப்படிங்கிறது அதோட டோட்டல் என்ன அப்படின்னா 63x. எப்போதுமே சம் ஆஃப் அப்சர்வேஷன் தான். என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்களின் கூடுதலை வச்சு தான் சம்ம சால்வ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது அதே எக்ஸ் பேப்பர் தான். பட் இங்கே என்னவா மாறி இருக்குது அப்படின்னா 65. சரிங்களா? எக்ஸ் பேப்பர் இருக்குது ஆனால் 65. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 2 பேரில் 63 அப்படிங்கிற இந்த டேர்மில் 2 ஒரு என்னது அப்படின்னா மார்க்கும் ஒரு 20ங்கிற மார்க்கும் ஆட் ஆகுது. அப்போ 63x அப்படிங்கிற மார்க்கோட ஒரு 22 மார்க்கு சேருது. சேர்ந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா 65x. அப்போ ரெண்டுத்துக்கு என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 2x. 2x ஈக்குவல் டு 22. அப்போ x ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 11. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 11. மொத்தமாக அங்கே எவ்வளோ பேப்பர் இருந்தது அப்படின்னா 11 பேப்பர் இருந்தது. ஸோ அந்த 11 பேப்பருக்கு தான் 63ன்னு இருந்தது. அதில் 2 பேப்பர் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி. ஹிஸ்ட்ரிக்கு 2 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஜியோகிராஃபி 20 மார்க்கு. டோட்டலாக அந்த கூடுதலில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22. அப்போ கூடுதல் இன்க்ரீஸ் ஆனதுனால 65x மாறி இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேமிங் தான்ப்பா ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல் 9 பகா எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 9 பகா எண்கள் என்னங்கிறதுல நம்ம கிளாரிட்டி இருக்கணும். சரிங்களா? ஸோ முதல் 9 பகா எண்கள் அப்படிங்கிறப்ப 1 2 அப்படின்னு எழுதிடக்கூடாது. என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி வராது. ஏன்னா ப்ரைம் நம்பரும் கிடையாது, அது காம்போசிட் நம்பரும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அப்போ என்னென்ன நம்பர் இருக்கும்? 2 3, அதுக்கு அடுத்தது 5 7.
அதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னா 11 சீரீஸில் 11, 13, 17, 19. ஸோ இந்த நம்பர் முடிஞ்சு என்ன அப்படின்னா 20 வராது, 21 வராது, 22 வராது, அண்ட் தென் 23ன்னு வரும். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? அது தனித்தனியாக எழுதியிருக்கிறது என்னென்னா ஆட் பண்ணுறப்போ மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ 2, 3 அப்படிங்கிறது 5, 5, 5, 10, 10 + 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17. ஓகேவா? இதெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 17 இருக்குது, 23 இருக்குது. ஸோ டோட்டலி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40. இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 7 + 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10. 10ஓட ஒரு 9 + 1 என்ன அப்படின்னா 10, 20, 0, பேலன்ஸ் 2, 2, 4, 6. இது 60 வருது. அப்போ எவ்வளோ நம்பர் வந்திருக்கு அப்படின்னா 100. மொத்தமே அவன் சொன்னது என்ன அப்படின்னா 9 அப்படின்னு சொன்னான். 9 எண்கள். அப்போ 9ஆல் தான் டிவைட் பண்ணணும். சரிங்களா? 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 99 அப்படிங்கிறது 11 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 1 டிவைடட் பை 9. மிக்சடு ஃப்ராக்ஷனாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 9th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 எண்களின் சராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 எண்களின் சராசரி அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 44. ஸோ 3 எண்கள் எனக்கு என்னன்னு தெரியாது. ஏ ப்ளஸ் என்னது அப்படின்னா ஏ கமா பி கமா சின்னு எடுத்துப்போம். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ். அது என்ன கிடைக்குது அப்படின்னா 44. முதல் எண்ணை போல் 2 மடங்கு. முதல் எண் என்ன அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஏ இருக்குது, அதை போல் 2 மடங்கா. இப்போ இரண்டாம் எண்ணானது முதல் எண்ணை போல் 2 மடங்கு. அப்போ பி இருக்குது அப்படின்னா 2ஏக்கு ஈக்குவல். என்ன அப்படின்னா இரண்டாம் எண்ணானது முதல் எண்ணை போல் 2 மடங்கு. இப்படி தான் எழுதணும். ஸோ அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். b/a இட்ஸ் ஈக்குவல் டு 2/1ன்னு கிடச்சிடும். அதே போல் மூன்றாம் எண்ணை போல் 3 மடங்கு அப்படின்னா 3 மடங்கு சி வந்தால் தான் பிக்கு ஈக்குவல். அப்போ b/c அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 3/1. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா காம்பினேஷன் ரேஷியோன்னு பேர். தனித்தனியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாம் காமனாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலேட் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் காமனான பர்சன் யார் அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணணும். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிறது யார் அப்படின்னா பி. ஸோ முதல்ல ஏ எழுதிக்கிறேன், பி எழுதிக்கிறேன், சி. இந்த ஏபிங்கிறப்ப என்ன அப்படின்னா இவர் 1 அப்படின்னா இவர் 2. ஓகேவா? முதல் எண்ணை போல் 2 மடங்கு. அதே போல் பிசியோட ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னா இவர் 1 மடங்கு அப்படின்னா இவர் 3 மடங்கு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன். இந்த கேப்பில் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர் அப்படி எழுதிருங்க. இந்த கேப்பில் என்ன அப்படின்னா 3 எழுதிருங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 3:2. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும், இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிடணும், 2 × 1ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். ஆன்சர் 2 வரும். அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா 3:6:2. நல்லா புரிஞ்சுங்க. ஓவரால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை 3xன்னு எழுதலாம், இதை 6x அப்படின்னு எழுதலாம், இதை 2x அப்படின்னு எழுதலாம். இதை மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆவரேஜ், ஆக்சுவலாக ஆவரேஜோட கூடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 43, 44ன்னு கொடுத்துருக்கான். அதை 3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா கூடுதல் கிடச்சிரும். ஏன்னா 3 நம்பர் தானே இருக்குது. அப்போ 120, 132. அப்போ 3 எண்களின் கூடுதல் 132. அப்போ 11x = 132. இப்போ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆல் டிவைட் பண்ணுறப்ப ஆன்சர் என்ன கிடச்சிரும் அப்படின்னா 12ன்னு கிடச்சிருப்பா. இருக்கிறதுலே பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கான். 6x தான் பெருசு. அப்போ 6xஆல் இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 6 × 12 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 72. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 4 consecutive even number is 27. Find the largest number of these numbers அப்படின்னு கொடுத்துருக்கான். நல்லா புரிஞ்சுங்க. கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸில் என்ன நம்பர் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பட் ஆனால் இங்கே ஒற்றைப்படை தொடரன்கள்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது ராங். இது என்ன அப்படின்னா ஈவன் நம்பர் தான் வரணும் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப அதில் மிகப்பெரிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்த மாற்றிங்க, இரட்டைப்படை எண். அப்போ 27ன்னு கொடுத்துருக்கான். 27ன்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்பர் 1
எப்பொழுதுமே கான்சிக்யூட்டிவ் நம்பரில் ஆவரேஜ் அப்படிங்கிறது சென்டரில் தான் இருக்கும். இந்த 27 சென்டரில் இருக்கும். அப்போ 4 ஈவன் நம்பர் இருக்குது அப்படின்னா இது சென்டரில் இருந்திருக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 26, இந்த நம்பர் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 28. இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன அப்படின்னா 24, இதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா 30. சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா என்றைக்குமே ஆவரேஜ் அப்படிங்கிறது சென்டர் பிளேஸ். மொத்தம் 4 பிளேஸ் இருக்குது அப்படின்னா 4 பிளேஸில் 27ங்கிற நம்பர் இந்த 2 நம்பருக்கு நடுவில் தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ 27 வருது அப்படின்னா இங்கே என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 26 இருந்திருக்கணும், இங்கே 28 இருந்திருக்கணும். ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். இப்போ 26 + 28 டிவைடட் பை 2 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 54 டிவைடட் பை 2 ஆன்சர் என்ன அப்படின்னா 27. ஸோ இந்த 2 நம்பருக்கு இடையில தான் இந்த 27ங்கிற நம்பர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா D = 30. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குப்பா. எக்ஸ்னு மொதல் நம்பரையும், அடுத்தது x+2ன்னு அடுத்த நம்பரையும், அதுக்கு அடுத்தது x+4 அப்படின்னு அடுத்த நம்பரையும், ப்ளஸ் x+6 அப்படின்னு அடுத்த நம்பர், மொத்தம் 4 நம்பர்ஸையும் நம்ம வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சம்மை போடலாம். அப்போ 4 × 27 அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் எக்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியும் போடலாம். பட் ஆனால் இப்படி போடுறது தான் நல்லது, டைம் மிச்சமாகும். சேம் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் 7 கான்சிக்யூட்டிவ் நம்பர் இஸ் 20. இந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப 7 நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு 7 நம்பர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 7 நம்பர்ஸோட ஆவரேஜ் கொடுத்துட்டான். இப்போ தான் சொன்னேன் ஆவரேஜ் அப்படிங்கிறது சென்டர் பிளேஸில் இருக்கும். ஸோ 20. இந்த ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னு கொடுத்துருந்தான். இப்போ போன சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர்னு கொடுத்ததுனால தான் அவன் ஆவரேஜ் ஆனால் ஆட் நம்பர் கொடுத்துருந்தான், சென்டர் பிளேஸில் வந்தது. இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக நம்பர் கண்டினியூவஸாக இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா 7 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துட்டான். அப்போ என்ன அப்படின்னா சென்ட்ரலில் என்ன இருக்குது அப்படின்னா 20ங்கிற நம்பர் இருக்கும். ஃபார்வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது 21, 22, 23. பேக்வேர்டில் பார்த்தா 19, 18, இன்னொன்று நினைப்பா 17. இதில் பெரிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்கான். என்னது அப்படின்னா 23. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். சேம் என்ன அப்படின்னா கான்சிக்யூட்டிவ் நம்பரை வச்சு தான் கொஸ்டின்ஸ். என்ன அப்படின்னா the average of 5 consecutive odd number is 61. ஸோ ஒரு 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, அதோட ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டான் அப்படின்னா 61 அப்படின்னு சொல்லிட்டான். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் நம்பர்? கான்சிக்யூட்டிவ் நம்பரில் ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸில் இருந்திருக்கும். இப்போ சரிங்களா? மொதல் நம்பர் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர், கண்டிப்பாக இந்த நம்பர் எங்கே இருந்திருக்கணும் அப்படின்னா சென்டரில் தான் இருந்திருக்கும் 61. அடுத்த நம்பர் 63 இருந்திருக்கும், அடுத்த நம்பர் 65. பிஃபோர் நம்பர் என்ன அப்படின்னா 59, இது என்ன அப்படின்னா 57. அப்போ 57 அண்ட் தென் 65, இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 8. ஸோ பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். இந்த கான்செப்டை வச்சு நிறைய சம்ம நம்மளால் கிராக் பண்ண முடியும். இதில் இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் என்னன்னு சொல்லுவோம் எக்ஸு, அடுத்த நம்பர் என்ன x+2, அடுத்த நம்பர் x+4, அடுத்த நம்பர் x+6, அடுத்த நம்பர் x+8. இந்த எக்ஸுக்கும் x+8க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பாருங்கள் 8. இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த நம்பர்லாம் கண்டுபிடிச்சி டயத்தை லாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் 5 நம்பர் இருக்குன்னா முதல் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் அந்த உண்டான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 8. The average of 50 number is 30. சரிங்களா? என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா கிவன் ஒரு ஆவரேஜ் ஆஃப் எவ்வளோ நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 நம்பர்ஸ், அது எவ்வளோ அப்படின்னா 30. இதில் என்ன நம்பர் டிஸ்கார்டட் அப்படின்னு கொடுத்துட்டான் அப்படின்னா 35 and 40 ஆர் டிஸ்கார்டட். 35 அப்படிங்கிற நம்பரும் 40 அப்படிங்கிற நம்பரையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த குரூப்லேருந்து வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் ஆவரேஜ். அப்போ ரிமைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 50 இல்லை 48 நம்பர்ஸ் இருக்கும், அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்பர் என்ன அப்படின்னா 50 நம்பர் இருக்குது, அதோட ஆவரேஜ் என்னென்னு கொடுத்துட்டான் அப்படின்னா 30. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 5 × 3 15. அப்போ 1500 அப்படிங்கிறது அதனுடைய கூட்டல். சரி, இப்போ 2 நம்பர் எடுக்கிறாங்க, அந்த 2 நம்பரோட ஆவரேஜ்லாம் தேவையில்லை. அது ஆனால் அதோட கூடுதல் என்ன அப்படின்னா 35 40 சாரி இப்போ 35 40 அப்படிங்கிறப்ப 75. அப்போ அந்த 75 அப்படிங்கிறது வெளியே போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ நம்பர் அப்படின்னா 48. 75 வெளியே போயிடுச்சு அப்படின்னா 1425 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அப்போ 1425 அது
என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த டேர்மில் வரும் டிவைட் பண்ணி பார்க்கணும். அது கண்டிப்பாக டெசிமல்ஸில் வருதுன்னு ஒரி பண்ணிக்காதீங்க. டெசிமல்ஸில் வந்தாலும் நாம் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் அதை அடாப்ட் பண்ணிக்கங்க. ஸோ 48 அப்படிங்கிறப்ப இந்த 48ஐ 3 டேர்மில் பிரிக்கலாம். 1 டைம்ஸ் அப்படிங்கிறது 48, 10 டைம்ஸுங்கிறது 480, 5 டைம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 240. இந்த 3 × 48 அப்படிங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா 144 வரும். அப்போ 2 டைம்ஸ் 48 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 96. ஏன்னா 3 டைம்ஸ் வராது. சரிங்களா? பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 46, 465. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 480க்கு பக்கத்தில் தான் எது இருக்குது அப்படின்னா 465. அப்போ 9 டைம்ஸ் வந்துருக்கும். அப்போ மொத்தமாக 480, அதில் ஒரு 48 அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா 32 என்ன அப்படின்னா 432 அப்படின்னு வரும். 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 6ல் 3 போயிடுச்சுன்னா 3. சரி, இப்போ ஒரு பாயிண்ட் வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 330 அப்படின்னு ஆட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக என்ன அப்படின்னா 5 டைம்ஸ் அப்படிங்கிறது 240 அப்படின்னு சொன்னோம். இது ஒரு 6 டைம்ஸ் போகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 288 அப்படின்னு மூவ் ஆகும். இப்போ ஸோ ஆப்ஷன் இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா 29 பாயிண்ட், அதுக்கடுத்து 6 வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. ஏன்னா 29 இருக்கிறதுனால தான் பாயிண்ட் வச்சு அடுத்த நம்ம டேர்மே போகிறோம். அப்போ கண்டிப்பாக 288 அப்படின்னு கிராஸ் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 29.6. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாடல். ஸோ இந்த மாடல் அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களா? எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆவரேஜ் கொடுத்துருப்பாம்பா, அதில் சம் நம்பர், அது எவ்வளோ நம்பர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரே பண்ணிக்க தேவையில்லை. 50 நம்பர் இருக்குது, ஆனால் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 36. அதில் 48 வாஸ் ராங்லி டேக்கன் as 23. 48ன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன எடுத்துட்டாங்க அப்படின்னா 23ன்னு ராங்காக எடுத்துட்டாங்க. டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஆவரேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். கரெக்டட் நியூ மீன். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ ஆவரேஜ் கொடுத்துட்டானா இதில் ராங்கான நம்பர் இருக்கா, இதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஒரிஜினலாக ஆவரேஜ் வேணும். ஏன்னா இது ராங்கான ஆவரேஜ். எனக்கு ரைட்டான ஆவரேஜ் வேணும். அப்போ RAன்னு எழுதிக்கிறேன். ரைட்டான ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ராங்கான ஆவரேஜ் ப்ளஸ் ரைட்டான நம்பர் மைனஸ் ராங்கான நம்பர் டிவைடட் பை அந்த நம்பர்ஸ். இப்போ ராங்கான ஆவரேஜ் என்ன நமக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா 36 ராங்கான ஆவரேஜ். ஏன்னா ராங்கான நம்பர் எடுத்ததுனால அது ராங்கான ஆவரேஜாக தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன அப்படின்னா ரைட்டான நம்பர் அப்படிங்கிறது 48, ராங்கான நம்பர் அப்படிங்கிறது 23. அதில் இருக்கக்கூடிய டோட்டலாக நம்பர்ஸாக தான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 50. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 36. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 25 டிவைடட் பை 50. ரெண்டுத்தையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா 1/2ன்னு வரும். 1/2 0.5ன்னு எழுதலாம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 36.5. இப்போ இந்த மாடல் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்துங்க. இந்த ரைட்டான நம்பர் மைனஸ் ராங்கான நம்பருங்கிறப்ப இதுக்குள்ளேயும் சில சமயங்களில் நாம் எடுத்துக்கிற நம்பர் 23 அப்படிங்கிற ரைட்டான நம்பராக இருந்து 48 அப்படிங்கிற ராங்கான நம்பராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே மைனஸ்னு வந்திருக்கும். அப்போ 36 பாயிண்ட் என்ன அப்படின்னா 5ன்னு வராது, 35.5ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் என்னவோ அது கொடுத்துரும். இது கண்டிப்பாக நம்ம ராங்காக கம்மியாக எடுத்துக்கிட்டோம். அதனால் கண்டிப்பாக ஆவரேஜ் இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அடிக்கடி கொடுத்துருவாங்க. இப்போ இதே போல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க, ஈஸி. ஸோ ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தொடர் எண்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ 1 ஆரம்பிக்குது, 2, 3, 4, இதுக்கு பேர் தொடர் எண்கள். அதே போல் என்ன அப்படின்னா ஒரு இடைவெளியில் போகணும், அவ்வளோதான். 3, 6, 9, 12 இதெல்லாம் தொடர் எண்கள். இந்த மாதிரி தொடர் எண்கள் கொடுத்து சராசரி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணாலே போதும். we will get the answer. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 6, 34. இதில் 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரோட என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 10 இருக்குது, 15 இருக்குது, 20 இருக்குது, 25 இருக்குது, 30 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது 10 தான். அடுத்த நம்பர் லாஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது 30. அப்போ 10 + 30 டிவைடட் பை 2 ஆன்சர் என்ன அப்படின்னா 40 டிவைடட் பை 2 ஆன்சர் இஸ் 20. அப்போ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். எனி சீரீஸ் எப்படி இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா
1 lakh என்னது அப்படின்னா 3. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன, சாரிப்பா 1003, 1005, 1000 என்ன அப்படின்னா 7. அப்படி எது வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா 2020 3 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா இதோட சராசரி கிடச்சிடும். இங்கே எவ்வளோ நம்பர் எடுத்துக்கிட்டாங்களோ அதோட சராசரி கிடச்சிடும். ஓகேங்களா, ஈஸி. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 ஆவரேஜ் ஆஃப் என்ன அப்படின்னா 5 நம்பர் இஸ் 27. ஸோ ஆவரேஜ் ஆஃப் என்ன அப்படின்னா 5 நம்பர் இருக்குது, அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா 27. இதில் 1 நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு கொடுத்துருக்கான். 1 நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட் சைடு எடுத்துடுறோம். அப்போ எவ்வளோ நம்பர் தான் இருந்திருக்கும் அப்படின்னா 4 நம்பர்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். அப்போ என்ன கிடைக்குது ஆவரேஜ் அப்படின்னா 25. அப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறான். மொத்தமாக எவ்வளோ நம்பர் இருந்தது, 5 நம்பர் இருந்தது. ஆவரேஜ் அப்படிங்கிறது 27. அப்போ 5 × 27 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேர்ம் எவ்வளோ வருது அப்படின்னா 135 கிடைக்குது. இப்போ 4 நம்பர் தான் இருக்குது, ஒரு நம்பர் எடுத்தாச்சு. இப்போ ஆவரேஜ் என்ன அப்படின்னா 25 எவ்வளோ அப்படின்னா 100. அப்போ இதிலிருந்து எடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கூடுதலில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா. என்ன அப்படின்னா மொத்தமாக இருந்த 135ல் என்ன அப்படின்னா 100 நம்பர் 4 நம்பர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த நம்பர் தான் எடுத்துட்டாங்க. எந்த நம்பர் அப்படின்னா 35. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 35 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் கொடுத்துருக்கான். ஸோ ஆவரேஜ் ஆஃப் எவ்வளோ அப்படின்னா 35 ஸ்டூடெண்ட்ஸ், அது எவ்வளோ அப்படின்னா 16. அதே போல் ஆவரேஜ் ஆஃப் என்ன அப்படின்னா 21 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் இருந்த என்ன அப்படின்னா ஒரு 21 பேரோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 14. டு ஃபைண்ட் அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு 14 மெம்பர்ஸ் இருப்பாங்களா. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங் 14 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஆவரேஜ் ஆஃப் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 14 ஸ்டூடெண்ட்ஸோடது. ஸோ என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேரோடது அப்படின்னா 35 மெம்பர்ஸு, அதில் 21 வரைக்கும் தனியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. பேலன்ஸ் இருக்கிற 14க்கு மட்டும் தனியாக ஆவரேஜ் சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்பர் எடுத்துங்க, நம்பர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதோட ஆவரேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 16. அப்போ நம்பர் ஆவரேஜ் அப்படிங்கிறப்ப 35 இருக்குது, இங்கே 16 இருக்குப்பா. சம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 16ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். சரிங்களா, அதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்ஸ் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ இதை ஒரி பண்ணிக்காதீங்க, பண்ணிவிடுங்க, அதுதான் நல்லது. ஸோ 6ஆல் அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 6 × 5 அப்படிங்கிறது 30, பேலன்ஸ் 3. 6 × 3 அப்படிங்கிறது 18, 18 × 3 21, 1 × 35 0 6 5. ஸோ 560 கிடைக்கும். இதில் 21 நம்பர் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா 14. அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா 280, அதோட ஒரு 14 294. ஓகேவா. ஸோ இந்த 21 பேரோட 35 பேர்லேருந்து 21 பேரோட கூடுதலை மட்டும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னா 14 பேர். இந்த 14 பேரோட கூடுதல் அப்படிங்கிறப்ப 10, 10ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 6, 5 இருக்கும். 5 அப்படிங்கிறப்ப 10 கடை வாங்கினீங்க அப்படின்னா 15, 15ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 6. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 4, 4ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 2, 266 கிடச்சிருக்கு. இப்போ அப்போ இதோட டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை 266 அப்படிங்கிறது 280யோட 14 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய நம்பர் தான் என்ன அப்படின்னா 266. அப்போ எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 19 டைம்ஸ் இருக்கும். எது அப்படின்னா 266 14ஆல் டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா 19. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 14 மெம்பர்ஸோட கூடுதலுங்கிறது 266, அதை 14ஆல் டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கிறப்ப வேல்யூ 19. ஸோ ஆன்சர் இஸ் 19. அப்போ ஆவரேஜ் என்ன அப்படின்னா 19. அதுக்கு அடுத்த சம் என்ன அப்படின்னா சூப்பரான கான்செப்ட். இப்போ என்ன அப்படின்னா 10 எண்களின் சராசரி 7 அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ 10 எண்களின் சராசரி அப்படிங்கிறது 7 ஆகும். ஒவ்வொரு எண்ணும் 12 என்ற எண்ணால் பெருக்கப்படுகிறது எனில் தற்பொழுது கிடைக்கும் புதிய சராசரி. நல்லா புரிஞ்சுங்க, ஏதோ ஒரு நம்பர், அது 10 நம்பராக இருக்கலாம், 100ஆக இருக்கலாம், 200ஆக இருக்கலாம், எவ்வளோ நம்பர் வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம். அதோட ஆவரேஜ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா 7. ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நம்பரில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு எண்ணுடனும் மல்டிப்ளிகேஷன் 12 பண்ணுறாங்க. அப்போ நியூ ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 7ஐ 12ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னா 84.
இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இதில் இன்கேஸ் இது 84 ஆன்சர் ஓகே. இப்போ அதே சம ஆவரேஜ் ஒவ்வொரு நம்பரோட நான் என்ன பண்ணுறேன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஒவ்வொரு நம்பரோட 12 ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 7 + 12 பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் அதோட ஆவரேஜாக இருக்கும். அதே போல் 7 எடுத்துக்கிறீங்க, ஒவ்வொரு நம்பர்லேருந்து -2 பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். அப்போ ரிசல்ட் என்ன அப்படின்னா 7 - 2 5. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய டேர்மு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவன் எவ்வளோ அப்படின்னா ஒரு மோட்டார் வாகன ஓட்டுநர் 150 கிலோமீட்டர் தூரத்தை 50 km/h என்ற வேகத்தில் கடந்தார். பின் அதே தூரத்தை, இந்த வேர்டை நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இங்கேருந்து போகிறப்ப எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா 50 km/h. ரிட்டர்ன் வரப்போ என்ன அப்படின்னா 30 km/h. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸில் ஒரு ஃபார்முலா பயன்படுத்துகிறாங்க. இப்போ சரிங்களா, அதன் அடிப்படையில் தான் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2xy / x + y. ஏதாவது ஒரு ஸ்பீடை எக்ஸ்னு இன்னொரு ஸ்பீடை ஒய்ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 2 × 50 × 30 / 50 + 30 அப்படிங்கிறது 80. ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 0 0. ஸோ இதுக்கு அடுத்தது டேர்ம் என்ன அப்படின்னா இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 150 / 4. ஸோ என்ன அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும் 30 37 வருது. அதுக்கு அடுத்தது 0.5. 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா 2 மட்டும் மீறுமா, அப்போ 20 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ 37.5 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 வரை உள்ள ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 100 அப்படின்னு கொடுத்துட்டான். 100 அப்படிங்கிறப்ப ஒற்றைப்படை எண்களின் சராசரி அப்படின்னு கொடுக்குறான். ஒற்றைப்படை எண்கள் அப்படிங்கிறப்ப 1, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 3, 5 அப் டு எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 99. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள். என்ன அப்படின்னா 1 இருக்கும், 3 இருக்கும், 5 இருக்கும், அடுத்த 7 வந்துருக்கும். 100க்குள்ளே தானே கேட்குறாங்க. அப்போ 99 முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏதாவது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி /2 பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். அப்போ 100 / 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50. அப்போ 50 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.